கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை கற்கள் மற்றும் பாட்டில்கள் கொண்டு தாக்குதல் நடத்திய சம்பவம் மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமேஸ்வரத்தில் இருந்து 530 விசைப்படகுகளில் 2000த்திற்கும் அதிகமான மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 10க்கும் மேற்பட்ட படகுகளில் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்கள் மீது கற்களையும் பாட்டில்களையும் வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தங்களது வலைகளை அறுத்தெறிந்துவிட்டு ராமேஸ்வரம் மீனவர்கள் தப்பியுள்ளனர். இதில் கென்னடி என்பவருக்கு சொந்தமான படகில் சென்ற மீனவர் ஒருவருக்கு விரல் துண்டானது. ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கொடூரமா ஒரு மிகப்பெரிய கப்பல் எல்லாம் கொண்டு வந்து அதுல உள்ள அந்த புல்லட் போட்டுன்னு சொல்ற மாதிரி ஒரு சின்ன படகுல எல்லாம் இறக்கி எந்த படகுமே தொழில் பண்ண முடியாத அளவுக்கு கடல்ல விரட்டி அவங்கள பிடிச்சி அவங்க வச்சிருந்த வலை எல்லாத்தையுமே தண்ணியில வெட்டி விட்டுட்டு அவங்க உடுத்திருந்த ட்ரெஸ்ஸை எல்லாம் கலட்டி அவங்கள உட்கார வச்சு என்னென்ன பொருள் அவன் கையில இருந்துச்சு அதை பூரா வச்சு அடிச்சு அவனை மிகப்பெரிய சித்திரப்படுத்தியிருக்காங்க மீனவர்களை. அதனால எந்த படகுமே தொழில் பண்ண முடியாம நீ கரை திரும்பிட்டாங்க. எந்த போட்டுமே அவங்க கொண்டு போன தொழில் சூழ்நிலையில கொண்டு போன டீசலுக்கோ மற்ற அவங்க சம்பளத்துக்கோ உழைக்க முடியாம நைட்டே அடி தாங்க முடியாம நிறைய பேர் கரை வந்துட்டாங்க, வலையை வெட்டி விட்டு வந்துட்டாங்க.